ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி பங்குனி உத்திரம். சரி, எங்கேயாச்சும் கோயிலுக்கு முருகன் ஆலயத்துக்கு செல்வோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து எட்டிப்பட்டியில் முருகன் கோயிலில் தேர் இருக்கிறாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அங்கே போகலான்னு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா சாயங்காலம் தான் போகலாம், ஒரு 7 மணி போல் போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இந்த 7 மணிக்கு தான் நல்லா மழையும் காற்றுமா அடித்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஐயோ, இன்றைக்கி போகிறது வாய்ப்பு கம்மி தான், எங்கே போகிறோன்னு நார்மலாக ஆகிட்டேன். சரி, வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு போ, அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களே ஃபோன் அடிச்சு மழை தான் விட்டுடுச்சுல வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கார்ட்ட சரி கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. நானும் சொன்னது தான் போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். 48 நாள் திருச்செந்தூருக்கு இப்போ மாலை போட்டிருந்தப்போ கூட நானும் நிறைய டைம் நினச்சிப்பேன், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போகணும், போய் ஒரு விளக்காவது போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் என்னால் போகவே முடியல. அதுக்கான தடைகள் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். என்னப்பா முருகா, அந்த கோயிலுக்கே என்னை வர வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் வேதனைப்பட்டது உண்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இதான் சொன்னது தான் போதும்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சு அப்போ தான் கொஞ்சம் நின்றுட்டு இருந்தது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் ஏறிச்சு. சார் நாமளும் போயிடலான்னு சொல்லிட்டு, இது மலை மேலே உச்சியில் இருக்கிற கோவில், ரொம்ப ஏற்றம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இப்போ நல்லா வழியெல்லாம் சும்மா சரி பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கரடுமுரடான வழியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். போயிட்டு நானும் சாமி தரிசனம் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் உள்ளே போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா விபூதி அபிஷேகத்தில் ஐயன் இருந்தார். அவரை பார்த்துட்டு சந்தோஷமாக அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் கரகம் எடுத்துகிட்டு வருவாங்க, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கரகத்துக்கு போயிட்டோம். கரகத்தை பார்த்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னு எனக்கு கேட்டிங்கன்னு பார்த்தீங்களா, என்ன தான் நம்ம நிறைய கோவிலுக்கு போயிருந்தோம், வந்திருக்கோம், நிறைய செஞ்சுருக்கோம். ஆனால் இதில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலை ஏற்கனவே நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எங்கள் வீட்டுக்காரங்க கோயில் கட்டுற சபதியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்தமாரி இந்த கோயிலையும் கட்டினது அவங்க தான். கிட்டத்தட்ட 2002 2003 இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தது. எனக்கும் அவருக்கும் கல்யாணம் 2005 ஆனதுனால 2005 நான் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சரியான ஒரு கிராமம் தான் சொல்லணும். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா டீ காஃபிலாம் நமக்கு கிடைக்கிது. கும்பகோணத்தில் உள்ளவங்க, திருவாரூர் சைடு, அந்த சைடு எல்லாமே காலையில் ஏஞ்சோடனே டீ இல்லாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஊர் சைடெலாம் டீ காஃபி குடிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த ஊரில் டீ காஃபிலாம் கிடைக்காது. அதுக்கு பதிலாக கேழ்வரகு கஞ்சி தான் காலையில் சாயந்தரம் நம்ம இனிப்பு போட்டு இப்படி தான் நாங்கள் டீக்கு பதிலாக அதுமாரி தான் குடிப்போம். அந்த மலையில் ஒரு சைடு சாப்பாடும் ஒரு கையில் இந்த கஞ்சியும் வச்சு எடுத்துகிட்டு 11 மணிக்கு ஒரு தடவை 4 மணிக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு சோல்டரில் எங்கள் அக்கா பொண்ணை வேற நான் தூக்கிக்கணும், ஏறவே முடியாது, கரடுமுரடான ஒரு வழியாக இருக்கும். இப்போலாம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. போய் நல்ல விதமாக தரிசனம் பண்ணிட்டு கரகாட்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த அதான் சொல்கிறேன்னா, தெய்வம் ஒரு விஷயம் கொடுத்தா தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியுங்கிறத நம்ம அப்பப்போ நம்ம உணர வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது. நான் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட மறுபடியும் இந்த ஊருக்கு ஒரு 2-3 மாதமாகவே நினைக்கிறேன், போகவே முடியல. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு அந்த முருகன் கொடுத்தான். மனதார சந்தோஷமாக போய் முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லாம் அடுத்த மழை வரத்துக்குள்ளே வந்துடுவோம்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். சந்தோஷமாக